மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறாரு. அந்த ஓமையின் முடிவில் அங்கு கூடியிருந்த ஒரு கூட்டத்தாருடைய ரெஸ்பான்ஸை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த ஓமைக்கு அவர்களுடைய மாறுத்துறத்தை அல்லது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். மார்க் சாப்டர் 12 verses from 1 to 12 வாசிப்போம். பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்தில அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியில அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். சரி, ஒரு ஓமைய ஆண்டு இந்த இடத்துல சொல்றார். அந்த ஓமை ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது. சாதாரணமா நம்மால அதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. பாருங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது இயேசுவாமி இன்னும் சிலுவையில அறையப்படவே இல்லை. ஆனா இந்த இடத்துல சிலுவையில அறையப்படுகிற சம்பவத்தை கூட இந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். நம்மளால புரிந்து கொள்வதற்கு அரிதானதா இருந்தாலும் 12ஆம் வசனம் சொல்லுது, இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். யார் இதை சொல்றாங்க? யாரை பத்தி சொல்லப்படுகிறது? அந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுது. இந்த ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த ஊமையை சொல்லி முடித்த உடனே வேத பாரகரும் பரிசேயரும் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஊமையை எங்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவரை கொலை செய்ய வகை தேடுகிறாங்க. ஜனத்து நிமித்தம், ஜனத்துக்கு பயந்ததுனால அப்படி செய்யாம விட்டு போயிட்டாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, ஆண்டவர் பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்த போது அவர் அன்புள்ளவராதான் இருந்தார். நிறைய நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை குறித்து பைபிள் சொல்லும் போது கிருபை புரிந்தின வார்த்தைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய அன்பான வார்த்தைகள் பலரை அவர் பக்கமாக இழுத்துச்சு. இவரை போல யாரும் போதிக்கவில்லை என்று சொல்லி சொன்னாங்க. அவரை பிடிக்கும்படி ஒரு சில சோல்ஜர்ஸ் வருகிறாங்க. அவர்கள் கூட ஒரு வார்த்தையை கேட்டு மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் இப்படி பேசினதில்லை என்று சொல்லி அவரை பிடிக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ ஆழமா இருந்துச்சு, அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதிகாரமுடையவராய் போதித்தார் என்றெல்லாம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா ஒரு கூட்டத்தாரை குறித்து மட்டும் ஆண்டவர் பார்க்கும்போது கோபத்தோடு கூட பேசினாரு. அவர்களை கடிந்து கொண்டு பேசினாரு. உனக்கு ஐயோ 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 என்று சொல்லி சொன்னார். யாரை குறித்து? இந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து மட்டும் ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் பாவிகளே நேசிச்சார். விபச்சாரத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீயை கூட ஆண்டவர் அவரை மன்னிச்சார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாவிகளுக்கு சிநேகிதன் என்று பெயர் பெறுகிற அளவு பாவிகளோடு ஏசப்பா ஒன்னா உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
ஆயக்காரர் பாவிகள் எல்லாம் அவரோடு இணைந்து போஜனம் சாப்பிட்டாங்க வசனத்துல வாசிக்கும். அந்த அளவு ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளின் சிநேகிதன் என்று பெயர் பெற்றார். ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை மட்டும் பார்க்கும்போது அன்பு காட்டவில்லை, அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை. அதுக்கு பதிலா இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அந்த பகுதி எடுத்துக்க போறது இல்ல, ஆனா மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 7 இடத்துல திரும்பியும் வரும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இந்த வார்த்தை 7 தடவை மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சாரு? ஏன் இந்த வேத பாரகர் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் ஏன் இவ்வளவு கடிந்து கொண்டார்? வேதத்தின் பல பகுதிகளில இந்த வேத பாரகர் பரிசேயருடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை பார்க்கிறேன்னாங்க, நம்ம மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரா அல்லது ஆண்டுடைய கோபம் நம்ம மேல இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த வேத பாரகர் பரிசேயருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பைபிள்ல எந்த வசனமும் சும்மா எழுதப்படவே இல்லைங்க. ஒருத்தருடைய கீழ்ப்படிதலை குறித்து கர்த்தர் சொல்வாருன்னா, எனக்கு கீழ்ப்படிதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இயேசப்பா அந்த இடத்துல சொல்றார். நியாய தீர்ப்பை குறித்து சொல்வாருன்னா, எனக்கும் அந்த நியாய தீர்ப்பு இருக்கு என்பதற்காக சொல்லுகிறார். எச்சரிப்பாய் கர்த்தர் வசனத்தை சொல்வார். அப்ப யாரை குறித்து வேதத்துல எழுதி நம்மளை வாசிக்க வைப்பாருன்னா, அது நமக்கு ஒரு எச்சரிப்பு. பைபிள் வாசிக்கிறோம், எல்லா தீர்க்கதரிசன வசனங்களும் கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்ப வேத பாரகர் பரிசேயருடைய வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கர்த்தர் வைக்கிறார். நானும் அப்படி வாழ்வேன். நானா அன்புள்ள ஆண்டவருடைய அன்பு என் பக்கமா வராம அவருடைய கோபாக்கின் என் மேல வருவதற்கு காரணமாய் மாறிவிடுவோம். அப்ப வேத பாரகர் பரிசேயரை குறித்து என்ன குணாதிசயத்தை இந்த பகுதியில மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மார்க் 12ஆம் அதிகாரத்துலங்க 12ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வசனங்களை நம்ம பார்க்கும்போது பல இடங்களில இவர்களை குறித்து மற்ற குணாதிசயங்கள சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. இந்த பகுதியில மட்டும் சொல்லப்பட்ட ஒரு சில குணாதிசயங்களை பார்த்து நான் அப்படி இன்னைக்கு இருப்பேன். நானா அப்பா எனக்கும் உங்க கோபாக்கினே தான் காத்து இருக்கிறது, உனக்கு ஐயோங்கிற சத்தம் தான் உங்களுக்கு எனக்குள்ள வரும், அப்படி நான் கேட்க கூடாது, நான் மனம் மாறணும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்ப 12வது வசனத்தை மட்டும் நம்ம சேர்ந்து ஒரு தடவை வாசிப்போம். மார்க் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இதுல 3 காரியங்கள் சொல்லப்படுது. இந்த வேத பாரகர் பரிசேயருடைய 3 குணாதிசயங்கள் இதுல சொல்லப்படுது. முதல் குணாதிசயம் என்னன்னாங்க, தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்தார்கள். அறிந்தும் அந்த வார்த்தைக்கு தங்களை என்ன செய்ய அவங்க ஒப்பு கொடுக்கல. பாருங்க, ஆண்டவர் பாரமா பழைய ஏற்பாடுல சொல்றாரு, வேதத்தின் மகத்துவத்தை நான் இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது எங்களுக்கு இல்ல, இது யாருக்கோ என்று சொல்லி எண்ணினார்களா. ஆனா வேத பாரகர் பரிசேயரோ ஆண்டவர் சொன்ன போது இது யாருக்கோ என்று சொல்லி யோசிக்கல, இது எங்களுக்கு என்று என்ன செய்தாங்க, யோசிச்சாங்க. ஒரு நல்ல குணாதிசயம். வசனம் நம்ம பக்கமா வரும்போது ரொம்ப ஈஸியா இது அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது அல்ல. ஏசப்பா ஒண்ணு பேசுவாருன்னா, என்ன ஒரு வசனத்தை கேட்க வைக்கிறாருன்னா, என்கிட்ட எங்கேயோ குறை இருக்குது, அதனாலதான் ஆண்டவர் என்னோட கூட பேசுற. இந்த குணாதிசயம் எல்லாருக்குள்ள இல்லைங்க. இன்னைக்கு பிரசங்கம் முடியுது, வசனம் முடியுது, அல்லது நம்ம தனியா வசனம் வாசிக்கிறோம், இது அவங்களுக்கு ஏற்ற வசனம், இது அந்த குடும்பத்துக்கு ஏற்ற வசனம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, பாரத்தோட அன்னைக்கு மற்றவங்களோடு கசப்புல நம்ம இருக்கக்கூடாது, மற்றவங்களோடு நம்ம வருத்தத்துல இருக்கக்கூடாது என்கிற ஒரு சத்தியத்தை இன்னைக்கு சபையில போதிக்கிறாங்களாம். அப்ப அங்க ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி அந்த இடத்துல இருந்தாங்க, பலரோடு சண்டை போடுற ஒரு சகோதரி, பலரோடு சமாதானம் இல்லாம இருக்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அப்போ வசனம் முடிஞ்ச உடனே அந்த பிரசங்கியார்ட்ட வந்து அந்த சகோதரி சொன்னாங்களாம், இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பேசினாருன்னு சொல்லி சொன்னாங்களாம். இவரு ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரோட உணர்த்தி இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த குறை இருக்கு, அந்த குறையை உணர்த்தி சரிபடுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அடுத்தது சொன்னாங்களாம், என் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க பாத்தீங்க தானே, அவங்களுக்கு ஏற்ற வசனங்கய்யா இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். தனக்குன்னு வசனம் என்ன செய்யல, ஏத்துக்கல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்றதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த வேத பாரகர் பரிசேயரோ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்ன போது அது ஒரு ஓமையை சொல்றார். அவ்வளவு ஈஸியா ஓமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஓமையை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களை குறித்து சொன்னார் என்று அவங்க என்ன செய்தாங்க, புரிந்து கொண்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அவங்க மனம் திரும்பவே இல்லை.
அப்ப முதல் காரியம், ஏன் ஆண்டுடைய கோபம் அவருக்கு மேல வந்ததுன்னா சத்தியத்தை அறியாததுனால அல்ல, சத்தியத்தை அறிந்தும் அந்த சத்தியத்துக்கு அவங்க என்ன செய்யல, அவங்க விட்டு கொடுக்கல. நம்ம ஒரு சில வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல மட்டும் யோவான் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல வாசிப்போம் பாருங்க. அந்த பரிசேயரை பார்த்து ஆண்டவர் பாரமா சொல்ற வார்த்தை இதுங்க. அவங்க கேக்குறாங்க, நாங்களும் குருடரோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார். யோவான் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம், ஜான் 9:41 வாசிப்போமா? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலையில் இருக்கிறது. எங்களுக்கு சத்தியம் தெரியுது, எங்களுக்கு வசனம் புரியுது, பிரசங்கம் வரும்போது ஆண்டுடைய வார்த்தை என்னோடதான் பேசுது புரியுது, ஆனா மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டு வேதனையை அவங்கள பார்த்து சொல்றாரு. 15ஆம் அதிகாரத்துல கூட, யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 22ஆம் வசனம் வாசிப்போம். அடுத்தது 24வது வசனம் வாசிப்போமா? யோவான் 15:22, ஜான் 15:22 வாசிப்போம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை. ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறத உணர்ந்து கொள்ளுகிறாங்க, ஆனா மனம் திரும்பாததுனால ஏசப்பா சொல்றாரு போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமே இல்லை. அதனாலதான் அவங்கள பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அது 24வது வசனம், அதே அதிகாரத்துல 24. வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ அவர்கள் என்னையும் என் பிதாவையை கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். இவர் ஆண்டவர் என்று கண்டுகொள்ளுகிறாங்க. அவருடைய கிரியையை பார்த்து இது ஒரு உன்னதமானவர் என்று புரிந்து கொண்டா கூட அவங்க என்ன செய்யல, அதுக்கு கை கொள்ளவில்லை. ஆகையால் பாவம் அவங்க மேல நிலை நிற்கிறது. வாசிக்கு லூக்கா 12ஆம் அதிகாரத்துலங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 47-48 வாசிப்போம் பாருங்க. அதாவது சத்தியத்தை அறிந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தோம், செய்யாம போகும்போது அநேக அடிகள் அடிக்கப்படும். அந்த இடத்துல வசனம் வாசி, லூக் 12:47-48, லூக்கா 12:47-48 வாசிப்போம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இப்ப வேத பாரகர் பரிசேயர் கையில வேதம் இருந்துச்சு, சத்தியம் இருந்துச்சு, சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஞானம் இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியில, மனம் திரும்பல, பாவத்திலேயே இருந்தாங்க. ஆகையால் அவனுடைய கோபம் அவர்கள் மேல வந்தது. வாசிக்கும் முதல் காரியமா இன்னைக்கு நம்ம பக்கம் ஆணுடைய வசனம் என்ன வருகிறதுனா, நான் வசனத்தை அறிந்தோம், சத்தியத்தை அறிந்தோம், அதை அறிவளவிலே நான் விட்டு விடுவேன் நானா, அல்லது மற்றவங்களுக்கு சொல்வதற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு, ஊழியர்களா இருந்தா பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும் நான் பயன்படுத்தி கொண்டு இருப்பேன் நானா. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நான் பாத்திரவனாய் இருக்கிறேன். தேவன் என்னை பார்த்து உனக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவனாய் மாறுகிறேன். ஒன்று. இரண்டாவது, மறுபடியும் ஒரு விஷ அந்த மார்க் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. மார்க் 12ஆம் அதிகாரம், அதுல இந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து அடுத்த குணாதிசயம், ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து கோபப்பட்டாரு, ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஐயோன்னு சொல்லி சொன்னாரு, ஏன் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார், காரணத்தை நம்ம பார்ப்போம். மறுபடியும் ஒரு விஷயம் மார்க் 12:12 வாசிப்போம். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். இரண்டாவது காரணம், ஏன் ஆண்டவர் அவங்க மேல கோபப்பட்டாருன்னா, ஆண்டவர் உணர்த்துகிறாரு, ஆண்டவர் பேசுறாரு, தங்க குறையதான் உணர்த்துறாரு என்று புரிந்து கொண்டோம். அவர்கள் மனம் திரும்பாம இருந்தது மட்டுமல்ல, சொன்ன ஆண்டவரை என்ன செய்ய போறாங்க, கொலை செய்ய போறாங்க, பிடிக்க வகை தேடுகிறாங்க. பல நேரம் நம்ம லைஃப்ல கூடங்க உண்மையான தாழ்மை இருக்குன்னா, யாராவது வசனம் சொல்லுகிறாங்க, வசனம் நம்மள குத்துனா ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி அப்படி சொல்றவங்களுக்கு நீங்க ரொம்ப நன்றிங்க, நீங்க எனக்கு சுட்டி காட்டினீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இல்ல நான் பாவத்திலே போயிருப்பேன். அப்படி இல்ல, தேவனுடைய கோபத்துக்கு யார் பாத்துறன்னா, நானும் மனம் திரும்புகிறது இல்ல, அப்படி சொன்னவங்க மேல நமக்கு என்ன வருது, எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. அவங்க வேணும்னே எனக்காக சொல்றாங்க, என் தப்ப தெரிஞ்சு வேணும்னே பேசுறாங்க. பல நேரம் நம்முடைய சிந்தை இப்படி போய் விடுகிறது. வேத பாரகர் பரிசேயர் அப்படி இருந்தாங்க. ஏசப்பா அவங்க குறைய சுட்டி காட்டின போது, அதாவது எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு ஜென்டில்மேன்னாங்க,
ஓப்பனா அவங்க குறைய பார்த்து சொன்னார். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க என்ன செய்தாங்க? புரிந்து கொண்டாங்க. அந்த அளவு ஆண்டவர் உணர்ந்து மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சந்தோஷப்படுகிற தேவன். அழகா நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன். நம்முடைய ரெஸ்பெக்டுக்கு ஆண்டவர் கனம் கொடுக்கிறார். நம்முடைய சுய மரியாதைன்னு சொல்றாங்க, ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு தேவன். அவ்வளவு ஈஸியா நம்மளை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. அதுதான் தேவையான கடைசியில் அதையும் ஆண்டவர் செய்கிறார் மனம் திரும்புவது. ஆனா இந்த இடத்துல அப்படி செஞ்சிருந்தோம் சொன்ன ஆண்டவரை பிடிக்க என்ன செய்தாங்க? வகை தேடினாங்க. ஒரு சில வசனம் வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலேயே ஒரு 3 வசனம் வாசிப்போம் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதாவது இந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து சுவிசேஷ புஸ்தகத்துல திரும்பி 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 வருங்க. ஆண்டவரை கொலை செய்ய தேடினார்கள், கொலை செய்ய தேடினார்கள், கொலை செய்ய தேடினார்கள். இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல மட்டும் ஒரு 3 வசனம் வாசிப்போம். அந்த மாதிரி அர்த்தம் உள்ளது. யோவான் 8:37. யோவான் 8:37. ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசுறாருங்க. வாசிப்போம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேர், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். என் வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யல, எங்க வசனத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்ல, ஆக சொன்ன என்ன நீங்க என்ன செய்றீங்க? கொலை செய்ய தேடுகிறீங்க. 40வது வசனம். அது யோவான் 8ஆம் அதிகாரம் 40வது வசனம். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷன் ஆகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆண்டவர் மறுபடியும் சுட்டி காட்டுறாரு, என்ன நீங்க கொலை செய்ய தேடுகிறீங்கன்னு சொல்லிட்டு. 59வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலேயே 59வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். திரும்பியும் நீங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல மட்டுமல்ல மற்ற சுவிசேஷங்களிலும் ஏசப்பா அவங்க பாவத்தை சுட்டி காட்டின போது, உண்மையை சொன்ன போது, சத்தியத்தை சொன்ன போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இயேசுவை கொலை செய்ய தேடுகிறத பார்க்கணும். இன்னைக்கு நம்ம லைஃப் அப்ளை பண்ணி பார்க்கணும். யாரோ ஒருத்தர் நமக்கு வசனம் சொல்லும் போது, என் பாவம் உணர்த்தப்படும் போது, ஐயா நன்றி ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுனீங்களே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சம்பந்தப்பட்ட நபருக்கு நன்றி சொல்றோமா? அல்லது சம்பந்தப்பட்ட நபர் மேல கோபம் கொண்டு இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவாங்க, இவங்க பிரசங்கத்தை நம்ம கேட்கவே கூடாது, அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ள வருமானா? நானும் அந்த வேத பாரகன் பரிசேயர் போலதான் இருக்கிறேன். என்னுடைய முடிவும் தேவனுடைய கோபாக்கு இன்னைக்கு பாத்திரனா இருப்பேன். ஐயோ என்று ஆண்டு சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவனாய் மாறிவிடுவேன். ஆண்டவரே, என்ன என்னுடைய ஒரு தேவனுடைய மனுஷன் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டும் போது தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறவனா என்ன நீங்க மாற்றுங்க ஏசப்பா. 2வது. 3வதுங்க, அந்த மார்க் 12ஆம் அதிகாரம் மறுபடியும் வருவோம் பாருங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு விசை வாசிப்போம். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். கம்மிங்க, ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு, பிரசங்கம் முடியுது, நிறைய ஜனங்க அங்க இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் வசனத்தை கேட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. எல்லா ஜனங்களும் வசனத்தை கேட்டு பிரசங்கம் முடிச்சு தங்க வீடுகளுக்கு ஒரு வேளை போகும்போது உணர்த்தப்பட்டவர்களா ஆண்டவரோடு பேசினார் என்று சந்தோஷத்தோடு போறாங்க. இந்த பரிசேயரும் அப்படியே போறாங்க. ஆனா அவங்க உள்நோக்கம் ஆண்டவரை பிடிப்பதற்காக, ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்காக. ஆனா வசனம் சொல்லுது, அவங்க அப்படியே போனது எதுனாலன்னா ஜனத்துக்கு என்ன செய்தாங்க? அவங்க பயந்தார்கள். தேவன் மேல ஏசப்பா மேல கல்லறியில, ஏசப்பாவை கொலை செய்யல, வசனம் உணர்த்தப்பட்டது போல வெளியே ஒரு நடிப்பு. காரணம் என்ன? அவங்க மனுஷருக்கு என்ன செய்தாங்க? பயந்தாங்க. பாருங்க, நம்ம கூட நிறைய தடவை கீழ்ப்படுகிறது போல நம்ம காட்டுகிறோம், உணர்த்தப்பட்டது போல காட்டுகிறோம், ஆண்டவர் என்னோடு பேசினது போல காட்டுகிறோம். எதுக்காக? மற்ற மனுஷர் முன்னால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அப்படி காட்டுகிறோம். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்க? அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களே, வசனம் இந்த வசனம் கூட புரியலையே, வசனம் பேசினாங்கன்னு ஒத்துக்கொள்ளலையே என்று சொல்லி ஜனங்க அவனை குறித்து தவறா நினைப்பாங்கன்னு சொல்லி மனுஷருக்கு பயந்து ஏசப்பாவை விட்டுட்டு போனாங்களா? நம்ம ஒரு சில வசனம் வாசிப்போங்க. மார்க்கு முந்தின அதிகாரத்துல பாருங்க, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஏசப்பா அவங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். யோவானால் உண்டா ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிருச்சா மனுஷரால் உண்டாயிருச்சான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர். அப்போ அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா,
இப்ப மார்க் 11:32 வாசிப்போம். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாய் இருக்கும். எல்லாரும் யோவான் மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணினார்கள். கவனிங்க, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானம் மனுஷரால் உண்டாச்சு என்று சொல்லி ஏன் அவங்க சொல்லலன்னா, அப்படி சொல்லிட்டா ஜனங்க மேல என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. ஜனங்க யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசின்னு பாக்குறாங்க. நாங்க மனுஷரால் உண்டாச்சுன்னு சொல்லி சொல்வோமானா ஜனங்கள் எல்லாம் எங்களை கல்லெறிஞ்சிருவாங்க. ஜனங்களுக்கு பயந்து உண்மையை ஒத்துக்கொண்டது போல என்ன செய்ய அந்த இடத்துல காட்டுகிறாங்க. அதாவது என்ன இதுல கற்றுக்கொள்கிறோம்? நாங்க நம்ம கூட நல்லது செய்வது போல இருக்கும், மனம் திரும்புவது போல இருக்கும், உணர்த்தப்பட்டது போல வெளியே காட்டுவோம். ஏன்னா மற்றவங்க எனக்கு குறித்து தப்பா நினைச்சிடக்கூடாது என்று சொல்லி, மற்றவங்க என்னை குறித்து பக்திமானா நினைக்கணும், வசனம் கேட்டு கீழ்ப்படியாம போறாங்க அப்படின்னு நம்மளை குறித்து தவறா நினைத்து விடக்கூடாது. ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல இந்த குணாதிசயத்தை அங்க அழகா ஒரு வார்த்தையில ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். அதாவது ஏன் ஆண்டவர் இந்த வேதபாரகர் பரிசேயர் மேல கோபம் கொண்டாரு, ஐயோ ஐயோன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து ஏன் சொன்னார், ஏன் அவங்களை கடிந்து கொண்டாருன்னா, முதல் காரியம் வாசிச்சோம், சத்தியத்தை அறிந்தும் அவங்க மனம் திரும்பவில்லை. இரண்டாவதாக சத்தியத்தை சொன்னவங்க மேல கோபப்பட்டு அவங்க கொலை செய்ய தேடினாங்க. மூணாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தது போல காட்டினதும் எதனாலன்னா ஜனங்களுக்கு பயந்து என்ன செய்தாங்க. அது இந்த இடத்துல சொல்றாரு ஏசாயா 29:13. ஐசாயா 29:13 வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. உண்மையான பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இல்ல, இது மனுஷரால் கற்பிக்கப்பட்ட ஒரு போதனை. உண்மையான பயம் இல்ல, மனுஷருக்காக ஒரு பயத்தை போல என்ன செய்தாங்க? காட்டினாங்க. ஜனங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளை போல காட்டினாங்க. ஊழியக்காரனுக்காக வசனம் கீழ்ப்படிஞ்சது போல காட்டினாங்க. சொன்னவர்கள் மேல அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி வசனம் புரிஞ்சது போல காட்டினாங்க. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் தான் அவங்கள கீழ்ப்படிஞ்சது போல காட்டினது. அப்ப நம்ம லைஃப்ல கூட அவனுடைய கோபம் என் மேல எப்ப வரும்னா, நான் மனுஷனுக்கு பயந்து நல்லது செய்வது போல நடிக்கும் போது, மனுஷனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தது போல காட்டும் போது அவனுடைய கோபம் என் மேல வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 4வதாகுங்க, மார்க் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். மார்க் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த ஊமையை சொல்லி முடிச்சு ஆண்டவரை அவங்க கொலை செய்ய தேடுறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு பயந்து ஒன்னும் செய்யாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்துக்கு வாசிப்போமா. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதுகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். மார்க் 12:13-14. 4வது, ஏன் ஆண்டவர் இந்த வேதபாரகர் பரிசேயர் மேல கோபம் கொண்டாரு, ஏன் அவர்களை கடிந்து கொண்டார், ஏன் அவர்களை பார்த்து ஐயோன்னு சொல்லி சொன்னாருன்னா, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? ஏசப்பா அவங்க பாவத்தை உணர்த்துகிறார். ஏசப்பா பாவத்தை உணர்த்தின போது அந்த இயேசுவையே பாவத்துல விளைவிக்கணும், ஏசப்பாவை குற்றப்படுத்தணும், ஏசப்பா பேச்சில் அவர்களை சிக்க வைக்கணும் என்று சொல்லி வகை தேடினாங்கன்னு வாசிக்கிறோம். பாருங்க, நமக்கு விரோதமா யாராவது சொல்லும் போதுங்க ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவது தேவ பிள்ளைகளுடைய குணம். அதுக்கு பதிலா சொன்னவங்களை பாவத்துல விளைவிப்பது, சொன்னவங்களை சிக்க வைக்கிறது, சொன்னவங்களுடைய சாட்சியை கெடுப்பது, இது பிசாசுடைய ஒரு குணாதிசயம். இந்த பரிசேயர் வேதபாரருடைய குணாதிசயம் என்ன? இயேசுவை சிக்க வைக்க. அதாவது இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா? ராயன் என்பது ஆண்டவர் வைத்த தலைவன் அல்ல, ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க ரோமாபுரியிலிருந்து வந்து இவங்க மேல என்ன செய்யறாங்க? அடிமைப்படுத்தி எங்களுக்கு நீங்க வரி கொடுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க.
அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் கடினமா உழைச்சது கொண்டு போய் எங்கேயோ இருக்கிற ரோம்ல இருக்கிற ஒருத்தருக்கு போய் வரி கொடுக்கிறது, இது நியாயமா என்று சொல்லி இது சரின்னு சொல்லிட்டாருன்னா இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? இவர் மேல கோபப்படுவாங்க. இவர் ராயனுக்கு வரி கொடுக்க சொல்றாங்க, இவர் நமக்கெல்லாம் எதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது, ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க? பேசுகிறான். ஆண்டவர ஞானமா பேசுறாரு. அவர்கள் மாய்மாலத்தை அறிந்தவர்களா? ஏன் என்னை சோதிக்கிறீங்க? ஒரு காசை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா? அந்த காசை காமிக்கிறாங்க. இந்த காசுல இருக்கிற எழுத்து, மேல் எழுத்து, சொரூபம் எல்லாம் யாருடையதுன்னு கேட்கிறாங்க. ஏசப்பா பார்த்து அப்ப அந்த ஜனங்க சொல்றாங்க, இது ராயனுடையது. ஆண்டு தெளிவா சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். வாயெல்லாம் அடைக்கப்பட்டவர்களா, ஆச்சரியப்பட்டவர்களா அங்கிருந்து ஓடி போயிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். சரி, இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இயேசுவை சிக்க வைக்க பார்க்கிறான், இயேசுவை பாவத்துல விழ வைக்க பார்த்தாங்க, இயேசுவை ஜனங்கள் கையில ஒப்பு கொடுக்க பார்த்தாங்க. இது இன்னும் தெளிவா இதே பகுதி லூக்கால போடப்பட்டிருக்கும் பாருங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதாவது அவங்க ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அங்க தெளிவா காரணத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. லூக்கா 20ஆம் அதிகாரத்துல 19, 20 வாசிப்போம், சேர்ந்தே வாசிப்போம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களை குறித்து இந்த ஓமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்களை 20ஆம் வசனம் ஆரம்பத்துல பாருங்க, தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இப்படி செய்தாங்கன்னு வாசிக்கும். 4வது, நம்ம லைஃப்ல கூட எத்தனை தடவை நமக்கு நம்ம குறைய சுட்டி காட்டின ஒருத்தர் மேல ஒரு வன்மத்தை உள்ளத்துல வச்சுட்டு, கோபத்தை உள்ளத்துல வச்சுட்டு, அன்னைக்கு என்ன எல்லாரும் முன்னால என் குற்றத்தை சொன்னல, உன்னையும் நான் ஒரு நாள் சிக்க வைக்கிறேன், உன்னையும் ஒரு நாள் விழ வைக்கிறேன், உன்னையும் ஒரு நாள் பாவத்துல விழ வைக்கிறேன் என்று சொல்லி அவங்க மேல மனதுல குரோதம் கொண்டு பழிக்கு பழி வாங்குகிறவர்களாய் நம்ம இருப்போமானா, நமக்குள்ளேயும் இந்த வேத பாரகருடைய அது கெட்ட சுபாவம் நமக்குள்ளேயே இருக்கிறது. அது முடிவு என்ன? தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துச்சு என்று சொல்லிப்பார். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம லைஃப்ல கூட நாம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோமா? நம்ம தவறை யாரோ உணர்த்துக்கிறாங்க, அவங்க மேல கோபம் கொண்டு அவங்களை சிக்க வைக்க பார்க்கிறோமா? ஏதாவது கேள்வி கேட்டு வேணும்னே அவர்களை சிக்க வைக்கிறதுக்காக ஞானமா பேசுறது போல பேசி அவங்கள பாவத்துல சிக்க வைக்க நம்ம பிரயாசப்படுவோம்னா, எத்தனையோ மனுஷர்கள் அப்படி செய்யறாங்க. என்ன அன்னைக்கு சிக்க வச்சல உன்ன நான் சிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்க வைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி வாழ்வோம்னா நாமும் அந்த பரிசேயருடைய சுபாவத்துல இருக்கிறோம், நம்ம மேல தேவனுடைய கோபம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாங்க அந்த லூக்கா 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையே மறுபடியும் வாசிப்போம். மார்க் 12ல வாசிச்சு அதே பகுதி தான். ஆனா இந்த 20ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கோங்க, வாசிப்போம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். கடைசியா நம்ம பார்த்து முடிக்கிறது என்னன்னா, இந்த வேத பாரகர் பரிசேயர் ஒரு ஆலோசனை பண்ணி தங்களை உண்மையுள்ளவர்கள் என்று காண்பிக்கிற ஜனங்களை அவங்க பக்கமா அனுப்பினாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாய்மாலமான ஒரு சுபாவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இங்க ஏசப்பாட்ட அவங்க கேள்வி கேட்ட போதுங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்ட போது ஆண்டவர் அவங்க கேள்வியில ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மார்க் 12ஆம் அதிகாரத்தை வருவீங்கன்னா, மார்க் 12ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிப்போம் பாருங்க, சேர்ந்தே வாசிப்போம். மார்க் 12:15. மார்க் 12:15. அதாவது அவங்க கேள்வி கேட்கிறாங்க, யார் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாங்க கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க நல்ல முகதாட்சணம் இல்லாம சொல்றவராச்சே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது 15வது வசனம், அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவர் அந்த கேள்வியில என்னத்தை கண்டுபிடிச்சாரு? அவங்களுக்குள்ள இருக்கிற மாயத்தை கண்டுபிடிச்சாரு, மாய்மாலத்தை கண்டுபிடிச்சாரு. மாய்மாலன்னு என்ன அர்த்தம்? உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காண்பிக்கும். இந்த இடத்துல அவங்க குணாதிசயம் என்ன? வெளியே நல்லவர்களோ போல காட்டுவது, வெளியே உண்மையுள்ளவர்களோ போல காட்டுவது, ஆனா உள்ளத்திலேயோ ஆண்டவர் சிக்க வைக்க பிரயாசப்பட்டு கொண்டிருப்பது. இந்த மாய்மாலமான குணாதிசயம் வேத பாரகர் பரிசேயருக்குள்ள இருந்ததுனால தேவ கோபம் அவங்க மேல வந்துச்சு. அதாவது
நான் இருக்கிற பாவத்தை இருக்கிறவனமா ஆண்டுகிட்ட ஒத்துக்கொள்வேன். ஆனா ஏசப்பாக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு இதயத்தை நல்லா தெரியும். ஆனா அவர் முன்னால நம்ம நடிப்போமானா, நல்லவர்களை போல நம்ம நடிப்போமானா, அதுதான் ஆண்டவர் கோபம் வருது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீராருடைய பாவம் என்னன்னா, அவங்க உள்ளத்துல இந்த வஞ்சனை இருக்கிறது, வெளியே நல்லவர்கள் போல என்ன செய்யறாங்க, காட்டுகிறாங்க. இவ்வளவுக்கு தானா நாங்க வித்தீங்கன்னு கேட்ட போது, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உள்ளத்துல ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க, வெளியே மாய்மாலம் காட்டினாங்க. தேவ கோபம் அவங்க மேல வந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கும். ஆண்டவருக்கு சின்சியரான ஹார்ட் தேவை. தப்பு செஞ்சிருந்தான், தப்பு செஞ்சிருக்கிறேன்னு ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. நான் நடிப்பேன் நானா, மறைப்பேன் நானா, நானெல்லாம் தப்பு செய்யல, யாரெல்லாம் தப்பு செய்யல, அவங்க எல்லாம் செய்யலையா, இவங்க எல்லாம் செய்யலையா, அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆண்டருக்கு அது இஷ்டம் இல்ல. ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆமாண்டவரே நான் தவறு செஞ்சிருக்கிறேன். தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் அதுதான். சவுல் செஞ்ச பாவத்தை விட தாவீது செஞ்ச பாவம் ரொம்ப பெருசு போல தெரிகிறது. ஆனா உணர்த்தப்பட்ட உடனே அமையான பாவம் செய்தேன் தாவீது ஒத்துக்கிட்டான். சவுலோ ஒத்துக்கவே இல்லை, அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கவே இல்லை. ஜனங்க மேல பழி போட்டாங்க, ஆண்டவர் மேல பழி போட்டாங்க, என்னதான் சொல்லி சொன்னாங்க. கடைசியில தான் ஒத்துக்கொண்டார். ஆண்டருக்கு அது இஷ்டம் இல்லை. நம்ம லைஃப்ல கூட மாய்மாலம் நமக்குள்ள இருக்கிறதா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல இந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு சில வார்த்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 28வது வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28 வாசிப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வேதனையா அவங்களை பார்த்து சொல்றாரு, வெளியே நல்லவங்களா காட்டுகிறீங்க, வெளியே நீதிமான்களா காட்டுகிறீங்க, வெள்ளை அடிக்கப்பட்டது போல காட்டுகிறீங்க, ஆனா உள்ளேயோ அசிங்கம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, மாய்மாலம் நிரம்பி இருக்கிறது, மரித்தவர்களின் எலும்புகளினால் அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆகையால உங்களுக்கு ஐயோ சொல்லி சொன்னார். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையுள்ள மனுஷன் சொல்லி சொல்றாரா? தப்பு செஞ்சா உடனே ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்களா? அல்லது தப்பை மறைப்பதற்காக ஏதோ பக்தி காட்டுவது, ஊழியம் செய்வது, காணிக்கை கொடுப்பது, நல்ல சபைக்கு வருவது, ஆண்டவர் அதை ஒரு நாளும் ஆண்டவர் ஏமாந்து போகிறவரல் அவருக்கு உள்ள நல்லா தெரியும். இருக்கிற வண்ணமா ஒத்துக்கொள்ளும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5 காரியங்கள் இன்னைக்கு காலையில நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிறார். ஏன் வேத பாரகர் பரிசேயர் ஆண்டவர் கோபம் கொண்டார்? என்னுடைய வாழ்க்கை மேல தேவனுடைய கோபாக்கினை ஏன் வருவோம்னா, இந்த 5 காரியம் எனக்குள்ள இருக்குமானா எனக்குள்ளேயும் ஆண்டுடைய தேவ கோபம் வரும் சொல்லி வாசிக்கிறோம். வசனம் சொல்லப்பட்ட போது மனம் திரும்பாம இருப்போமானா ஏசுபாது கோபம் நம்ம மேல வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது, எனக்கு யார் வசனம் சொல்றாங்களோ, யாரை ஆண்டவர் பயன்படுத்துறாங்களோ அவங்கள அழிக்க நம்ம தேடும் போது, அவங்க மேல நம்ம கோபம் கொள்ளும் போது, அந்த கடிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நன்றி சொல்லாம கடிந்து கொண்டு எரிச்சலும் கோபாக்கினை நம்ம வைத்துக் கொள்ளும் போது அவனுடைய கோபம் நம்ம மேல வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3வது, கீழ்ப்படிவது போல காட்டுவது கூட எதுக்காகனா மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தினால். அவர்களுக்கு எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் கற்பிட்ட போதனையா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லி சொன்னார். மனுஷனுக்காக கர்த்தருடைய பிள்ளை போல நடிப்பது, ஊழியனுக்காக வசனம் கீழ்ப்படிவது போல நடப்பது, ஆண்டு புரிந்து கொண்டது போல நடப்பது, இது தேவனுடைய கோபத்தை கொடுக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4வது, நம்ம மனம் திரும்புகிறதும் இல்லை, நம்மை ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் சிக்க வைப்பதற்காக, அவர்களை மாட்ட வைப்பதற்காக நான் பிரயாசப்படுவேன். ஆனா தேவனுடைய கோபம் நம்ம மேல வரும் வாசிக்கிறோம். கடைசியா, மாய்மாலம் எனக்குள்ளே இருக்குமான, வெளியே நல்லவனை போல, வெளியே நீதிமான போல, ஆனா உள்ளத்துல அசுத்தங்கள் இருக்குமான தேவனுடைய கோபம் நம்ம மேல வச்சு ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டு சும்மா நம்மோடு கூட பேசல, நம்மகிட்ட எங்கேயோ குறை இருக்கிறதுனாலதான் ஆண்டு நம்மோடு கூட பேசுறாரு. வேத பாரகர் பரிசேயர் நமக்கு முன்னாலும் நிறுத்தி அவர்களுக்கு ஐயோன்னு ஏசப்பா சொல்லி சொன்னார். எனக்கு ஐயோன்னு சொல்லி சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி ஆண்டு சொல்லணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சேர்ந்து ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் கையில நம்ம அர்ப்பணிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். சீக்கிரமா ஆண்டுக்கு முன்னால போய் நிக்கிற நாள் வரப்போகிறது. மனுஷகுமாரனுக்கு முன்னால நம்ம நிற்க போகிற நாள் சீக்கிரம் வரப்போகிறது. என்னுடைய மரண நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அவனுடைய வருகை நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அன்று முன்னால போய் நிற்கும் போது உனக்கு ஐயோங்கிற சத்தத்தை நம்ம கேட்டு விடக்கூடாது. ஐயோ ஐயோங்கிற கூக்குரல் இருக்கிற அந்த நரகத்துக்கு நான் போகக்கூடாது. சந்தோஷமான அவனுடைய பிரசன்னத்துக்கு நான் போனோம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுறாரு. வேத பாரகர் பரிசேயருக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயம் நமக்குள்ள இல்லாதபடி எச்சரிக்கையா இருக்கும். சேர்ந்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஐயா இன்னைக்கு கால நேரத்துல
எங்களோடு இந்த வார்த்தைகளை பேசுவீரானா. எங்கேயோ எங்களுக்குள்ள குறை இருக்கிறதப்பா, அதனாலதான் எங்களோடு கூட பேசுகிறீங்க சுவாமி. வசனத்தை நாங்க புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை மற்றவங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது இல்ல, எங்களுக்கு புரிந்து கொள்கிற ஞானம் கொடுக்குறீங்க. மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க கூட ஒரு ஞானம் கொடுக்குறீங்க. ஆனா நாங்களோ மனம் திரும்பாம அது ஒரு சுண்டு விரலினால கூட தொட முடியாதவர்களா, அப்ப அந்த வசனத்தை கை கொள்ளாதவர்களா நாங்க இருக்கும்போது உங்க கோபாக்கின எங்க மேல வரும் என்று சொல்லி பார்த்தோம். தேவரீர், எங்களோடு நீங்க பேசும்போது உடனே ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறவர்களா ஆண்டவரே எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை மனம் திரும்புவதற்காக நீங்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள் மேல கோபம் கொள்ளாம அவர்களுக்கு நாங்க நன்றி உள்ளவர்களா இருக்க, அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறவர்களா மாற்றுங்க. அதுக்கு பதிலா வேதபாரகர் பரிசெயர் கொலை செய்ய தேடினாங்க, கல்லெறிய தேடினாங்க என்றெல்லாம் பார்த்தோம்ப்பா. அப்ப ஏற்பட்ட சுபாவத்தை எங்களை விட்டு நீங்க எடுத்து போடுங்க. மனம் திரும்புவது போல காட்டுவது கூட மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினால என்று சொல்லி பார்த்தோம். அப்படி நாங்க இருக்கக்கூடாதுப்பா. எங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலா இருக்கணும். மனுஷரால கற்பிக்கப்பட்ட ஒரு போதனையாய் பயப்படுகிற பயம் இல்லாம அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்ததா எங்க லைஃப்ல இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மனம் திரும்புவதற்காக நீங்க பயன்படுத்துகிற தேவ மனிதர்களை குற்றப்படுத்துவதற்கு, சிக்க வைப்பதற்கு நாங்க காரண சமயம் தேடாமல் ஆண்டவரே அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ண, அன்று அவர்கள் இன்னும் அநேகருக்கு பயன்படணும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எல்லாத்துக்கும் மேல வேதபாரகர் பரிசேயருக்குள்ள மாய்மாலத்தை நீங்க பாற்றீங்க. அவங்க உண்மையுள்ளவர்கள் என்று வெளியே காண்பிச்சாங்க, நீதிமான்கள் என்று வெளியே காண்பித்தாங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருந்தாங்க. உள்ளத்திலோ அசுத்தங்கள் இருந்தது, மாய்மாலங்கள் இருந்தது, அக்கிரமம் இருந்தது. அது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குச்சுப்பா. இன்னைக்கு எங்களுக்குள்ள இந்த மாய்மால சுபாவம் இருக்கிறதப்பா. ஒருத்தர் முன்னால ஒரு விதமா, மற்றவங்க முன்னால ஒரு விதமா நடந்து விடுகிறோம். ஒரு தேவ பிள்ளைங்க முன்னால அன்புள்ளவர்களை போல காட்டி விடுகிறோம். வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல கோபக்காரரா நாங்க காட்டி விடுகிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களா சபையில காட்டுகிறோம், ஆனா வெளியவோ அசுத்தம் உள்ளவர்களா நடந்து விடுகிறோம். ரகசிய வாழ்க்கையில அசுத்தம் உள்ளவர்களா நடந்து விடுகிறோம். எங்களுக்குள்ள மாய்மாலம் இருக்கிறது. கிருபையாய் மன்னிங்கப்பா. அன்று வேதபாரகர் பரிசேயரை போல எங்கள் முடிவு ஐயோவா இராம எங்க முடிவு தேவனுடைய ராஜ்யமா இருக்கட்டும். பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவனாய் இருக்கிறார் என்கிற வசனம் எங்களுக்கு பொருந்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்க முடிவு சமாதானமா இருக்கட்டும், எங்க முடிவு தேவனுடைய ராஜ்யமா இருக்கட்டும், நித்தியமா உம்மோடு வாழ்வதா இருக்கட்டும். அப்படி நீங்க செய்வதற்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு என்னெல்லாம் எங்களோடு பேசுனீங்களோ, எதெல்லாம் உணர்த்தினீங்களோ அதுல மனம் திரும்பி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து வாழ்க்கை சரியாக உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.